1 minute டெய்லி பல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, ஆண்டவர் எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அவர் ஆலயத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரலோகத்தில் இருக்காரு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அவர் உங்கள் இருதயத்தில் குடியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது. சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆலயம்னா வெறும் சர்ச்சை மட்டும் மீன் பண்ணுறது கிடையாதுங்க. ஆலயன்றது நம்முடைய இருதயத்தை, அதாவது நம்மளை இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகின்ற ஒரு தேவனாக இருக்கார். இப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், தங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணுன்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வரணும், எனக்கு ஆண்டவர் வேணும், ஏசப்பா நீங்கள் என் கூடயே இருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ள காரியமோ இல்லை ப்ரிப்ரேஷனோ ஒரு எஃபர்ட்டோ அதுக்காக நம்ம பண்ணுறோமா? அதே பழைய பாவத்தோடு தானே நம்ம இருக்கோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமாங்க? உங்களுடைய இருதயத்தில் அவர் தங்க ஆசைப்படுறாரு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தில் உங்களுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கி போடுங்கப்பா அப்படின்னு. நீங்கள் ஆசிரியப்பட தேவனுடைய ஆசிரியராகாமே.